ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம கோபி வளரும் குமரலும் கடவுளுக்கே கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமாட்டுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறா கண்ணா லட்டு தின் ஆசையான்னு சொல்லிட்டு 2 லட்டு தின் ஆசையா 3 லட்டு தின் ஆசையான்னு என்ஜாய் பண்ணல. அன்னைக்கெல்லாம் உனக்கு நல்லா இருந்துச்சா? இப்போ வந்து என்ஜாய் பண்ணுடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோபி மேலே உள்ள வன்மம் எல்லாம் தீந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் கோபி கஷ்டப்படுறத பார்த்து டண்டனக்கான்னு பாட்டு போடுவாங்களாட்டுக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. தேவையா? ரதிகா பேபின்னு பேபி பின்னாடியே ஒன்று இப்போ பிபி உதவ வச்சிட்டாலா? தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ராதிகா வந்து என்ன ஏன் வெறுக்கிறன்னு போட்டு ராதிகாட்ட 10 தடவை நீங்கள் கேட்டாலும் அது எதுவுமே நடக்காதுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அப்போ இருந்த காதல் ஏன் உனக்கு என் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. எவன்ட்டாலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சிப்ப நோ மோர் எமர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மயூட்ட மார்னிங் வந்து விடிஞ்சோடனே நான் உனக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விடுறேன்னு சொல்ல மையும் என் பொண்ணு தான் சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா நீ முதல்ல உன் பொண்ணு பார்க்கறதோட நிப்பாட்டி என் பொண்ணெல்லாம் பார்க்காதன்ட்டாங்க. உன்னை ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு, டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு கற்று டைவர்ஸ்னா ஈஸியாக கிடைச்சிருமா உனக்கு அப்படி? ஏன் பாக்கியாவுக்கு பண்ணும்போது அது ஈஸியாக தெரியல உங்களுக்கு? ஏமாற்றி பண்ண தோணுச்சு. இப்போ ராதிகாட்ட ரவி சொன்னோன்னா அமைதியாக போகிறீங்க, அமுக்கமாக போகிறீங்க. இதை போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வளர்னது மட்டும் இல்லைங்க. நம்ம பாக்கியா சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலங்க. அவங்க குடும்பத்தோட வெளியில் நிலா வச்சுட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் ஒரு கல்லை தூக்கி போடணும்னு நீ நினைக்கிறியே. குட்டையில் கல்லை தூக்கி போடுற மாதிரி அவங்க கூட்டு குடும்பத்தில் இப்படி கும்மி அடிச்சுட்டு போயிடாத ராசா, வெளியே போகிறாசான்ட்டாங்க. உடனே என் குடும்பத்தை என்கிட்ட பிரிச்சுட்டா பாக்கியா மேலே தான் நீ குறை சொல்லுவ. காலம் முழுக்க இப்படியே குறை சொல்கிற ஆம்பளைங்களை நினச்சாலே வெறுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா இதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பழனிக்கிட்ட போய் புலம்புறாங்க இனியா பண்ணதை நினச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.